வணக்க மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழில் சொல்லிட்டு என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இன்சீடியஸ் தி அவுட் ஆஃப் த மூவியோட ரிவ்யூ தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, பேசிக்கலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சேஸோட ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமிலா ஈவ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவங்க அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா லாரா கார்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா 1999 நடக்கிற மாதிரி திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்க அம்மாவான லாரா கார்டன் யாருமே எதிர்பார்க்காத முறையில் மர்மமாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நகருது. இதனால ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்ட்ரோஃபோபியா அப்படின்ற மாதிரி ஒரு பேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ கனவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இதனால் அவங்க ஃபர்தர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம போயிட்டு வர முடியுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுக்கப்புறம் இன்சீடியஸ் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, இதுக்கப்புறம் கதை எப்படியெல்லாம் மாறுது, இதுலேருந்து இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் எமிலா ஈவ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 2-3 இடத்துல அள்ளு விடுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. குறிப்பாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வர ஐலாண்டு ஆஸ்டின் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக பண்ணியிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லாரா கார்டன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பண்ணியிருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் பிராண்டன் பெரேரா ஆகட்டும், அப்புறம் மெய்சி ரிச்சர்ட்சன் செல்லர்ஸ் அவங்களாகட்டும், ஜோசப் லோபஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து லின் ஷையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இது கேரக்டரில் கொடுத்த ரோல் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தோட கதை நகரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல ரொம்ப அழுகுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சாப்பிடும் போதெல்லாம் பார்த்துடாதீங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரது கன்ஃபார்ம். கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவீங்க அப்படின்றது எனக்கு நான் நல்லா 100% அஷ்யூர்டாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த திரைக்கதையை நகர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் முடிக்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வச்சு இவங்க மாற்றி தேத்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது எப்பா ஓகேப்பா ஏதோ படத்தை எப்படியும் முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவு இந்த படத்தில் ஒரு டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுகுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பாருங்கள், நைட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடாதீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இன்சீடியஸ் சீரிஸில் இந்த பாகம் 6வது பாகமாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவரால் இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.